திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன் அப்படி விளங்குகின்றதறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பலக் கூத்தா மருளார் மனத்தோடு உனைப் பிரிந்து வருந்துவேனை வா என்றும் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எண்ணாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமானின் திருவடி தாமரைகளையும் குமரகுருதாச சுவாமிகளுடைய திருவடி தாமரைகளையும் இளையனை இச்சென்னறிலே ஆற்றுப்படுத்தி அருள் ஞானியாரின் திருவடி தாமரைகளையும் குருநாதரின் திருவடி தாமரைகளையும் முதற்கண் மனமொழிமையாகிய முக்கரணங்களாலே மிகப்பணிவுடன் வணங்கி வேலுண்டு வினையில்லை என்ற குழுமத்தின் நிர்வாகத்தினர் உட்பட அனைவரையும் இளையனை இங்கே பேச தொடர்ந்து அழைக்கக்கூடிய அம்மையார் பிரேமா சம்பந்தம் அவர்களையும் இணையம் வாயிலாக இணைந்து இன்றைய நிகழ்வுக்காய் கூகுள் மீட்டிலே இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியார் பெருமக்களுடைய திருவடித்த அவர்களையும் அடியேன் மனம் மொழி மெய்யாகிய முக்கரணங்களாலே மிக பணிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டா, இதுல சில அன்பர்கள் அடியனிடத்துல கேட்டாங்க, வேறொரு அன்பரிடத்திலும் கேட்டிருக்கிறாங்க. சண்முக கவசம் இந்த மாசம் அடுத்த பகுதி சொல்லலையா அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 அன்பர்கள் கேட்டதாக அடியனுடைய செவிக்கு செய்தி வந்தது. பரவாயில்ல, அன்பர்கள் தொடர்ந்து ஒரு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக அமைந்தது. தொடர்ந்து நாம் இன்றைக்கு அந்த சண்முக கவசம் பகுதி 4 இறைவனுடைய திருவருளும் குருவருளும் கூட்டுவிக்க இணைந்திருக்கின்றோம். நாம் அந்த பகுதி 4 என்பது எப்படின்னு கேட்டா, சண்முக கவசத்திலே மொத்தம் 30 பாடல்கள் அமைந்துள்ளன என்பது நீங்கள் அறிந்த செய்தி. அதிலே முதல் வகுப்பிலே ஒரு 5 பாடல்கள் வரை சிந்தித்திருந்தோம். தொடர்ந்து ஒரு வகுப்புக்காகத்தான் அடியனை அழைத்திருந்தார்கள். அது சொல்லும் பொழுது அன்பர்கள் எல்லாம் அப்பவே இடையிருத்தி, ஐயா ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறங்க. இறையர்களும் குருவர்களும் கூட்டுவிப்பதற்கு இணங்க நாம் தொடர்ந்து ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கம் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம், மாதம் ஒரு முறை. அந்த வகையில முதல் மாதம் 5 பாடல்கள், அடுத்த பகுதியில் 2வது பகுதியில ஒரு 5 பாடல்கள், அப்ப 5 5 10 ஆச்சு. சென்ற பகுதியில ஒரு 15 பாடல்கள் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு 5 பாடல்களை சிந்திப்போம். தொடர்ந்து அடுத்தது அதற்கு அடுத்ததாக சொல்லி சண்முக கவசத்தை நாம் 30 பாடல்களையும் இறையருளாலும் குருவருளாலும் நாம் நிறைவு செய்வோம் என்று சொல்லி உங்களுக்கு இன்றைக்கு 16வது பாடலை சிந்திக்க வேண்டும். அதற்கு முன்பாக நாம் எப்பொழுதுமே அந்த முதல் பாடல் கூடுமான வரையில நேரம், அன்னைக்கு 7:20 ஆயிடுச்சு, நேரம் இருந்ததுன்னா சண்முக கவசத்தினுடைய பாடலை கூட நம்ம படிக்கலாம். நேரம் குறைவாக இருப்பதனால அந்த முதல் பாடலையும் கடைசியாக சிந்தித்த 15வது பாடலையும் ஒரு முறை படித்து விட்டு அல்லது ஒரு பாடிவிட்டு நம்ம 16வது பாடலுக்குள்ளே செல்லலாம். திருச்சிற்றம்பலம். பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம். அண்டமாய் அவனியாகி அறியோனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான்
திந்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க. அதிலிருந்து அதிலிருந்து உயிரெழுத்துக்கள் 12 பார்த்து இப்ப அந்த மெய்யெழுத்துக்கள்ல நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல 15வது பாடல் நம்ம சென்ற பகுதியில 3வது பகுதியில கடைசியா பார்த்த பாடலை இப்ப ஒரு தடவை படிச்சுட்டு பாடிட்டு நம்ம இன்றைய 16வது பாடலுக்குள்ள செல்லலாம். 15வது பாடல். சலத்திலும் வன்மீன் ஏறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடும் துயர் தரற்கே உள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வவேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க. இந்த 15 பாடல்கள் வரை நாம் சிந்தித்திருந்தோம். தொடர்ந்து இன்றைக்கு 16வது பாடலை சிந்திக்க தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம். பாம்பன் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. 16வது பாடலை நம்ம சிந்திக்க தொடங்குவோம். வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் அந்த பாடலை எடுத்து வைத்துக் கொண்டு நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா நம்ம பாராயணம் செய்யும் போது தெரியாது இதுக்குதான் இதுதான் பொருளா அப்படின்னு சொல்லி நம்ம வேகமா படிச்சுட்டு போயிடுவோம். நம்ம அடிக்கடி திருவாசக விளக்குரை வகுப்பு எடுக்கும் போது இதே தான் சொல்லுவோம். இந்த திருவாசக முற்றோதல் என்பது இந்த உலகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் பறந்து எல்லா இடங்களிலும் செய்கிறார்கள். ஆனா அதுக்கு பொருள் பார்க்கிறார்களான்னு கேட்டா இல்லை. இப்ப சென்ற முறை அந்த திருக்கோத்தும்பில் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் விளக்கம் சொல்லியிருந்தோம். அப்ப நம்ம அதை படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல அதை அப்படியே முற்றுவதில் செஞ்சுட்டு போயிடும். ஏன்னா அடுத்தது நேரம் ஆயிடுச்சு, இப்பதான் திருக்கோத்தும்பி போகுதா, நம்ம உடனே அச்சோபதிக்கு எப்ப போகிறது அப்படின்ற மாதிரி நமக்கு முற்றுவதல்ல நண்பர்கள் எல்லாம் பேசக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பர்களுக்கு ஏதேனும் மையங்கள் இருந்ததுன்னா வகுப்பினுடைய இறுதியில நீங்க கேட்கலாம். யாரோ கையை உயர்த்திருக்கிறேன்னா அது தெரிஞ்சு கையை உயர்த்திருக்கிறார்களா, தெரியாமல் கையை உயர்த்திருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. ஆகையால ஏதாவது ஐயங்கள் இருந்ததுன்னா வகுப்பினுடைய இந்த இன்றைய பொழிவினுடைய இறுதியிலே நாம் கேட்கலாம் என்று சொல்லி நாம் 16வது பாடலுக்குள் நாம் சென்று விடலாம். திருச்சிற்றம்பலம். மலியன் பரியன் கைவேல் நவக்கிரக கோள் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூளையாக்ரோண ரோகம் திமிர்கடல் வாதம் சோகை சிரமடி கர்ணரோகம் எமை அணுகாமலே பன்னிரு புயன் செய்யவேல் காக்க. முதல்ல ஞமலியம் பரியன் அப்படின்னு பாடல்ல பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிறார். நம்ம பொருள் காணும் போது என்ன பார்க்கணும், நமலி பரியன் என்பத ஞமலி பரியன் இப்படி பிரிச்சுக்கணும். ஞமலி பரியன். இப்ப என்று சொன்னால் அழகிய என்பது பொருள், ஞமலி என்று சொன்னால் மயில் என்பது பொருள். அப்ப பரியன் அப்படின்னு சொன்னா வாகனத்தை உடையவன் அர்த்தம். பொதுவா பரி என்று சொன்னால் குதிரை என்பது பொருள். இந்த இடத்துல பரி என்பது எதை குறித்ததுன்னு கேட்டா குதிரை போல வேகமாக செல்லக்கூடிய ஊர்தியை குறித்தது. அப்ப ஞமலி பரியன் என்பதற்கு என்ன பொருள்னு கேட்டா அழகிய மயில் வாகனன், அதுதான் அங்க பொருள் சொல்லப்படுது. அப்ப அழகிய மயில் வாகனனுடைய அடுத்தது என்ன சொல்றாரு, கைவேல் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கைவேல்னா முருகப்பெருமான் திருக்கையிலே இருக்கக்கூடிய வேல். அது என்ன பண்ணணுமா, நவக்கிரக கோள் காக்க அப்படின்னு அர்த்தம் கேட்டா, கோள்னா குற்றம், இந்த நவம்னா 9, இந்த நவக்கிரகங்கள் நமக்கு தெரியும். அப்ப 9 கிரகங்களால் உண்டாகக்கூடிய துன்பத்திலிருந்து முருகப்பெருமானுடைய வேல் எம்மை காப்பதாக என்று முதல் அடியில அதான் வேண்டுகிறார். அதுதான் வேண்டுகிறார். இப்ப அதன் பிறகு அதுல ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இந்த 9 நவக்கிரகங்கள் நமக்கு தெரியும். இந்த அதாவது எப்படி சொல்லுவாங்க, சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இப்படி சொல்லுவாங்க. இதுல ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு அம்சம்னு சொல்லுவாங்க. இது எங்க சொல்லுவாங்கன்னா ஜோதிட நூல்ல சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்க, சிவனாருக்கு அம்சமாக சூரியனையும், உமாதேவிக்கு அம்சமாக சந்திரனையும், முருகனுடைய அம்சமாக அங்காரகன்னா செவ்வாய். அதனாலதான் நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் நம்ம சொல்றோம் இல்லையா, வைத்தீஸ்வரன் கோயில் என்பது செவ்வாய் வழிபட்ட தலம். இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா, திருவெண்காடு புதன் வழிபட்ட தலம், இப்ப சந்திரன் வழிபட்ட தலம் அப்படிலாம் நம்ம பாக்குறோம். ஆனா அங்க நம்ம பார்க்கும்போது என்னன்னு கேட்டா அவங்க வழிபட்டு இருக்கிறாங்க. அங்க போனா
நவக்கிரகத்தால வரக்கூடிய இதெல்லாம் போகும் அப்படின்றது கருத்து இல்லை. அப்ப அந்த கிரகமே வந்து அங்க வழிபட்டு இருக்குன்னு சொன்னா நாம யாரை வழிபடணும்னு கேட்ட முழுமுதற் பொருளான சிவபெருமானை தான் வழிபடணும் என்பதுதான் கருத்து. சரி, இப்ப அந்த அந்த சோதிடத்துல என்ன சொல்றாங்கன்னா கேட்டா, ஜோசியத்துல சிவனாருடைய அம்சம் சூரியன், உமாதேவியுடைய அம்சம் சந்திரன், முருகனுடைய அம்சம் அங்காரகன், திருமாலுடைய அம்சமாக புதன் என்றும், பிரம்மாவனுடைய அம்சமாக குரு என்றும், இந்திரனுக்கு சுக்கிரன், சுக்கிரனுக்கு இந்திரன் அப்படி சொல்லி, யமன் அம்சமா சனி, அப்புறம் காளியினுடைய அம்சமாக ராகு, அப்ப சித்திரகுப்தர் அதை வந்து கேது, இப்படி சொல்றாங்க 9க்கும். இந்த 9 நாள் வரக்கூடிய துன்பங்கள் யாரெல்லாம் உண்மையான அடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களை வந்து அலட்டுவது இல்லை, துன்பப்படுத்துவது இல்லை. இது நம்ம எங்க பார்க்கலாம்னு கேட்டா, ஞானசம்பந்தருடைய கோளறு திருப்பதிகத்துல பார்க்கலாம். வேயுறு தோழிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அப்ப யார் அடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நவக்கிரகங்களால் வரக்கூடிய துன்பங்கள் இல்லை. அப்ப அடியார் அல்லாதவருக்கு நவக்கிரகங்களால் வரக்கூடிய துன்பம் கட்டாயம் உண்டு. அதை நம்ம வந்து அந்த வேறுபாடை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப அடியார்கள் அல்லாத மற்றவர்களை அகப்படுத்தி இந்த நவக்கிரகங்கள்லாம் தன் ஆட்சி செய்யும். அதுதான் சொல்றாங்க, நம்ம அடியாரா இல்லையா என்பதை யார் நம்ம அடியார் நாம சொல்லிக்க முடியுமா? அதனால சொல்லி வச்சிடுறார் சுவாமி, அழகிய மயில் வாகனனுடைய திருக்கைவேல் 9 கிரகங்களால் உண்டாகக்கூடிய துன்பத்திலிருந்து எம்மை காப்ப வேண்டும், காப்பதாக என்று ஒரு விண்ணப்பம் முதல்ல வைக்கிறார். அப்புறம் சுமவிழி நோய்கள் தந்த சூளை ஆக்ரான ரோகம், ஒண்ணு ஒரு நோய் சொல்றாரு பாருங்க. இப்ப பாருங்க, சுமவிழி, சுமம் அப்படின்னா மலர்னு அர்த்தம், சும விழினா மலர் போன்ற கண் அர்த்தம், மலர் போன்ற கண். அப்ப சுமவிழி நோய்கள்னு கேட்டா மலர் போன்ற கண்களிலிருந்து உண்டாகக்கூடிய நோய்கள். இப்ப ஒவ்வொரு நோயா சொல்லி இந்த நோயெல்லாம் எம்மை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல போறாரு. இப்ப முதல்ல சொல்லக்கூடிய நோய் என்ன சொல்றாரு? சுமவிழி நோய்கள். அதுக்கு என்ன பொருள்னு கேட்டா, மலர் போன்ற கண்களிலிருந்து உண்டாகக்கூடிய நோய்கள். இப்ப மலர் போன்ற கண்களிலிருந்து உண்டாகக்கூடிய நோய்கள் நிறைய சொல்லலாம். அதுல குறிப்பா சொல்லும் போது இன்னைக்கும் கண்ணு வந்து பூ விருந்து போச்சு, பார்வை சரியா தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. கண்ணுல பார்வை மங்குதல பூ விழுந்துருச்சுன்னு ஒரு பேச்சு வழக்குல சொல்லுவாங்க. அதுதான் சுமவிழி, மலர் போன்ற குறிப்பிடுகிறார். அப்புறம் வேற என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த சுமவிழி நோய்களுக்கு மலர்கண் என்று வைத்துக்கொண்டு, அதாவது பெண்கள் தொடர்பால் வரக்கூடிய நோய் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் ஒரு செய்தி இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப சுமவிழி நோய்கள்னா கண்களிலிருந்து வரக்கூடிய நோய்கள். அப்புறம் தந்த சூளை அடுத்தது சொல்றாரு, தந்த சூளை. தந்த சூளை அப்படின்னா நம்ம வந்து சூளை நோய் போல நினைச்சு கூடாது. இது இங்க எதை சொல்றாங்கன்னு கேட்டா, பல்குத்து நோய்கள். பல்குத்து நோய்களுக்கு பேர் தான் தந்த சூளை. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த சூளத்தினுடைய ஷார்ப் இருக்குதுல்ல, அந்த ஷார்ப், சூளத்தினுடைய ஷார்ப் வந்து குத்தனா, பல்லுல குத்தனா எப்படி வலிக்குமோ அது போல வலிக்குமா. இப்ப பல்லு வலி இருக்கக்கூடிய நம்ம அனுபவிச்சிருக்கோம். அது என்ன சொல்லுவாங்கன்னா, பல்லு சொத்தை ஆயிடுச்சோ அல்லது பல்லு எடுக்கணுமோ என்ன சுருக்கு சுருக்குன்னு குத்துதுங்க, சுருக்கு சுருக்குன்னு குத்துதுங்கன்னு சொல்றோம்ல, அதுதான் இங்க சொல்ற தந்த சூளை. அப்ப பல் குத்து நோய்கள், அந்த நோய்களிலிருந்து என்னை காக்க வேண்டும் சொல்லுவாரு. அதான் சூளக்குத்து போல் பாதிக்கும். அந்த பல்லுல ஏதாவது வலி இருந்துன்னா சுருக்குன்னு குத்துறது, அந்த சூளத்துல இருக்கக்கூடிய அந்த நுனி அப்படியே வந்து குத்துவது போல அந்த ஒரு துன்பம். அதுதான் இங்க சொல்றாரு தந்த சூளை. அப்புறம் ஆக்ரானம். ஆக்ரானம்னா மூக்குன்னு அர்த்தம். அப்ப மூக்குல ஏதாவது வரக்கூடிய ஒரு நோய்கள், அந்த நோயில இருந்து என்னை காக்க வேண்டும். அது ரோகம்னா நோய்கள், ஆக்ரான ரோகம். அப்ப மூக்கு சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா நோய்களிலும் இருந்து என்னை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல ஒருத்தவங்க மியூட் பண்ணாம இருக்கிறாங்க, அவங்க மியூட் பண்ணிடுங்க. சத்தம் வந்துட்டே இருக்குது. அவங்க விஜயலட்சுமி அம்மா அவங்க கிட்டே கொஞ்சம் சத்தம் வருது, கொஞ்சம் தயவு கூர்ந்து கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்கம்மா. ஆக்ரான ரோகம்
இல்ல அட்மினா இருக்கிறவங்க அவங்கள மியூட் பண்ணலாம், அதை பார்த்து பண்ணிடுங்கம்மா. அப்ப மூக்கு தொடர்புடைய நோய்கள். அப்புறம் திமிர் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு பாருங்க. திமிர் அப்படின்னு சொன்னா திமிர் நோய். திமிர் நோய் என்ன அர்த்தம்னு கேட்டா விரைப்பு நோய். இப்ப கால் மறுத்து போச்சு, கை மறுத்து போச்சுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் விரைப்பு நோயை தான் திமிர். பேசுறது கேக்குதாமா? அவங்க இன்னும் மீட் பண்ணாமல இருக்கிறாங்க. அட்மினா இருக்கிறவங்க விஜயலட்சுமி அம்மா மீட் பண்ணிடுங்கம்மா. விஜயலட்சுமி அம்மா மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. இது எப்படின்னு தெரியலீங்க. ரெண்டாவது பட்டன் இருக்குல்ல, ரெண்டாவது பட்டன் ஆஃப் பண்ணுங்க. டச் பண்ணுங்க கீழே மைக் மாதிரி இருக்கு பாரு. ஓகே ஓகே தேங்க்யூ, நன்றி. சாரி இல்ல பண்ணுங்கம்மா. பண்ணி திரும்ப ஆன் பண்ணிட்டு ஓகே சரி. மூக்கு தொடர்புடைய நோய்கள். அப்புறம் திமிர் அப்படின்னு சொன்னா அந்த அதாவது மறுத்து போச்சு சொல்றாங்க இல்லையா, விரைப்பு நோய். அப்புறம் கழல்வாதம். கழல்வாதம்னா வாத கதம்னு பிரிக்கணும். வாதக்கழல் அப்படின்னு பிரிக்கணும். வாதக்கழல்னு பிரிக்கும் போது கழல்னாலே கால் தான். வாதக்கால் நோய். அது முழங்கால்ல நமக்கு அப்படியே இழுத்து போச்சுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த முழங்கால் சம்பந்தமுடைய தொடர்புடைய நோய்கள்ல இருந்து என்னை காக்க வேண்டும்னு. அப்ப ஒவ்வொரு சின்ன சின்ன மைனூட்டா எதெல்லாம் வருதோ நமக்கு அதெல்லாம் பட்டியலிட்டு காட்டுகிறார் பாம்பன் சுவாமிகள். இன்னும் வரக்கூடிய பாடல்கள்லயும் சொல்லுவார். அப்புறம் சோகை. சோகை பிடிச்சு போச்சுங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதையும் சொல்றார் சோகை. அந்த திமிர் கழல் வாதம் என்பத திமிர்வாதம் கழல் வாதம் ரெண்டா பிரிச்சு அந்த விரைப்பால் வரக்கூடியது ஒண்ணு, அப்புறம் கழல் வாதம் அது முழங்கால்ல வரக்கூடிய வாதம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சோகை. அப்புறம் சிரம், அடி கர்ண ரோகம். சிரம்னா தலைன்னு தெரியும் நமக்கு. இந்த தலையில வரக்கூடிய நோய். இந்த தலையில வரக்கூடிய நோய் எப்படி எப்படிலாம் வருதுன்னு ஒரு பெரிய பட்டியல் தராங்க. இது நல்லா கூர்ந்து கவனிக்கணும். எதனால வருதுன்னா, ஒரு புகைச்சலா இருக்குது, நம்ம நுகர்ந்தோம்னா நமக்கு தலைவலி வரும். வெயில்ல ரொம்ப தூரம் போயிட்டோம்னா தலைவலி வரும். பனியில போனோம்னா தலைவலி வரும். தலை சம்பந்தமான ஏதாவது ஒரு நோய் வரும். அதனால புகையால் வரும், வெயிலால் வரும், பனியால் வரும். ஒரு நித்திய போகம், ரொம்ப ரொம்ப ஓவரா சாப்பிட்டோம்னாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி தலையில பிரச்சனை வரும். அப்புறம் அதி உறக்கம், கும்பகரணம் போல தூங்கினாலும் தலைவலி வந்துடும். அப்புறம் நித்திரை பங்கம், தூங்கலனாலும் தலைவலி வரும். அளவுக்கு அதிகமா தூங்கினாலும் தலையில பிரச்சனை, தூங்காமலே இருந்தாலும் தலையில பிரச்சனை. அப்புறம் நீரில் நனைதல். அப்ப மழையில வந்து போய் நனைஞ்சிட்டோம்னா தலைவலி வரும், தலையை உடனே தோட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அப்ப நீரில் நனைவதால் தலையில பிரச்சனை வரும். அப்புறம் கீழ் காற்று, அந்த ஒரு வகையான காற்று வந்தது அது ரொம்ப ஏறுச்சுன்னா, இப்ப பனியிலேயே போச்சுன்னா காதுல வந்து காத்து போயிடும்னு சொல்றோம். அதே போல அந்த கீழ் காற்று, அதனாலே தலையில பிரச்சனை வரும். அப்புறம் அளவுக்கு அதிகமா தண்ணீர் பருகினாலும் தலையில் பிரச்சனை வருமா. அப்புறம் ஓயா கவலை, இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். பாதி பேருக்கு தலைவலி எதனால வருதுன்னு கேட்டா இதனாலதான் வருது. எதுக்குங்க கவலைப்படுறீங்க, ஃபியூச்சரை நினைச்சு கவலைப்படுறாங்க. இப்ப இன்றைய சூழல்ல சரி வாழ்க்கை இப்படிதான் இருக்குது, ஓகே தெரிஞ்சது பிறகு நாளைக்கு இப்படி வந்துருமோ, நாளைக்கு அப்படி வந்துருமோ, நாளைக்கு இப்படி நடந்துருமோ, அது அப்படி நடந்துருமோ. நம்ம வந்து எல்லார்கிட்டையும் பார்க்கலாம், நாளைக்கு இப்படி நடந்துட்டா என்ன பண்றது, நாளைக்கு இப்படி நடந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு 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 தலையில பிரச்சனையை உண்டாக்கிக்கிறாங்க. அப்ப அதுதான் சொல்றாங்க ஓயா கவலை. நமக்கு கவலை வருது இல்லைங்களா, அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா அவன் என்ன சொல்றான், என் கவலைக்கு காரணமே அவன் தாங்க, என் கவலை காரணமே எழுத்து வீட்டில் இருக்கிறவங்க தாங்க, என் கவலை காரணமே பக்கத்துல இருக்கிறவங்க தானே அடுத்தவங்களை வந்து நம்ம குற்றம் சாட்டுகிறோம். ஆனா நம்முடைய கவலைக்கு காரணம் யாருன்னு கேட்டா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஆணவ மலம் தான் காரணம். இதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தம் தான் சொல்லுது, ஓயா கவலை. அப்ப இதனால நமக்கு தலையில பாதிப்பு வரும். அந்த செய்திக்காக சொல்ல வந்தாரு. ஆனா அதுக்கு ரூட் பாத்தீங்கன்னா அது ஆணவ மலம். அது அப்படி போனீங்கன்னா சைவ சித்தாந்தம் அது அப்படி போயிடும். இங்க வந்துடும் நம்ம ஓயா கவலை. அப்புறம் வெப்பமான மலர்களை மோத்தல். ரொம்ப வெப்பமான ஒரு பூ, அதை ஸ்மெல் பண்ணா நமக்கு சொல்றோம்ல, அந்த பூ ரொம்ப இது பண்ணா நமக்கு ஒரு மாதிரி தலையில பிரச்சனை வருதுங்க, தலைவலி. அது போல. அப்புறம் அளவுக்கு அதிகமா பேசிட்டே இருந்தாலும் தலையில பிரச்சனை வருமா. அளவுக்கு அதிகமா பேசிட்டே இருந்தா தலையில பிரச்சனை வரும். இப்படி எல்லாம் இதனால தலையில பிரச்சனை வருது. அதனால சிரம், தலைநோய், அதுல இருந்து என்னை காக்க வேண்டும். அப்புறம்
அடி, சிரம் அடி கர்ண ரோகம். சிரம் அடி அப்படின்னு சொன்னா தலைக்கு அடியில் இருக்கக்கூடிய கர்ணம்னா காது, கர்ணம்னா காது. அப்ப தலைக்கு அடியில் இருக்கக்கூடிய காது நோய்கள் அதையும் சொல்றார். அதுதான் சிரம் அடி கர்ணரோகம். தலைக்கு அடியில் உள்ள காது நோய் முதலியன அதிலிருந்து முருகப்பெருமான் என்னை காக்க வேண்டும்னு சொல்றாரு. அதுல இப்படியும் சொல்லப்படுகிறது. அதுல வேற வகையிலும் சொல்றாங்க. சிரம் அப்படின்னா தலையில் வரக்கூடிய நோய், அடி அப்படின்னு சொன்னா நம்முடைய கால்கள்ல வரக்கூடிய நோய், அப்புறம் கர்ண ரோகம்னா காதிலே வரக்கூடிய நோய்கள். இப்படியும் பிரிச்சும் சொல்றாங்க, ரெண்டு வகையிலையும் சொல்றாங்க. சிரம் அடி கர்ண ரோகம்னா தலையில், காலில், காதுகளில் வரக்கூடிய நோய். சிரம் அடி கர்ண ரோகம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க, தலைக்கு கீழே இருக்கக்கூடியதுதான் அடி, அதுதான் காது. அதனால காதில் வரக்கூடிய பிரச்சனைகள், நோய்கள், இதுல இருந்து முருகப்பெருமான் என்னை காக்க வேண்டும். அப்புறம் இவையெல்லாம் எது சுமவிழி நோய்கள், தந்த சூளை, ஆக்ரான ரோகம், திமிர் வாதம், கடல் வாதம், சோகை, சிரம் அடி கர்ண ரோகம், இவையெல்லாம் எமை அணுகாமலே, எம்மை நெருங்காதபடி, எம்மை அணுகாமலே அப்படின்னு எம்மை நெருங்காதபடி பன்னிரு புயன் 12 தோள்களை உடைய முருகப்பெருமான் சயவேல் காக்க, முருகப்பெருமானுடைய வெற்றிவேல் எம்மை காப்பதாக. சயம்னா ஜெயம், ஜெயம்னா வெற்றி, அந்த வெற்றிவேல் எம்மை காப்பதாகன்னு சொல்லி இந்த பாடல சொல்றாரு. நம்ம எடுத்துக்கூடிய சின்ன சின்ன நோய்கள்லாம் எடுத்து சொல்லி இந்த பாடலை சொல்றாரு. மறுபடியும் இந்த பாடல ஒரு பாடிட்டு அடுத்த பாடலுக்கு போகலாம். ஞமலியம் பரியன் கைவேல் நவக்கிரக கோள் காக்க, சுமவிழி நோய்கள் தந்த சூளை ஆக்ரான ரோகம், திமிர்கடல் வாதம், சோகை, சிரமடி கர்ண ரோகம், எமயமாமலே பன்னிரு செயவேல் காக்க. நம்ம ஏற்கனவே சொன்ன பாரு, நம்ம முதல்ல ஒரு தடவை பாட்டு பாடுறோம், அடுத்த முறை எதுக்கு பாடுறோம்னு கேட்டா அது பொருள் பார்த்துட்டு ஒரு தடவை பாடும்போது நமக்கு அந்த பொருள்